ஒருவனுக்கு விதியில் எழுதப்பட்டது கிடைத்தே ஆகும். ஜோசப் விஜய் முதலமைச்சரா வருவார்னு யாருமே கனவுல கூட நினைக்கலை. ஒரு ஓலவெடி வெடித்தால் குண்டாக மாறும். அதுதான் டிஎம்கேக்குரிய சிறப்பு. அரசியல்ல திரைப்படத்துல இருக்கிறவன்லாம் ஜெயிச்சு விட முடியாது. ஜெயிப்பது சிலர் மட்டும்தான். தனுஷ் வரப்போகிறாரா? எனது அன்பிற்குரிய உடன் சகோதரர்களே, என்னுடைய பிள்ளைகளே, என்னுடைய ரசிகர்களே, நாம இனி அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னு அவர் பேசினத ஒரு அரசியலின் துண்டு போடுதல் அப்படின்னு பாக்குறாங்க. $6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. நேயர்களே, உலகத்துல பிறக்கிற மனிதர்கள் அனைவருக்கும் ஒரு ஆசை. யாருக்கு தான் ஆசை இல்லை? எனக்கு ஒரு ஆசை, உங்களுக்கு ஒரு ஆசை. பலர் ஆசையை வெளியே சொல்றான், பலர் ஆசையை வெளியே சொல்ல மாட்டான். ஆனால் 2 கருத்து உரியோடு இருக்கிறது. ஒன்று, ஒருவனுக்கு விதியில் எழுதப்பட்டது கிடைத்தே ஆகும். மற்றொன்று, அவன் தலைகீழ நின்றாலும் கிடைக்காது என்பது ஆத்மார்த்தமாக ஆன்மீகவாதிகளின் அல்லது பொது சமூகத்தின் எல்லா மதங்களிலும் நம்பிக்கைக்கு அடிப்படையான ஒரு மூலக்கூறு அப்படின்னு சொன்னா அதான். என்னையா நீ பேசுற அப்படின்னு நீங்க கேட்டா, ஜோசப் விஜய் முதலமைச்சரா வருவாருன்னு யாருமே கனவுல கூட நினைக்கலையா. என்கிட்ட பல பேர் கேட்டான். நானும் ஒரு 40 வருஷமா என்னுடைய 15 வயசுலேயே நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா எனக்கு ஒரு ஓட்டு வாங்குவாரு, ஆனா இவ்வளவு சீட்டு பிடிப்பாருன்னு தெரியல. ஆனா சில பேர்கிட்ட கேட்டேன், அவங்க சொன்னாங்க ஒரு 18% வரும்னு தான் அவ்வளவு பேரும் சொன்னான். ஆனா யாருமே ஓட்டு ஆட்சி பிடிப்பார்னு ஒருத்தனும் சொல்லல. 10-15% வரைக்கும் வரும் அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்சம் டிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் எடப்பாடிக்கும் கொஞ்சம் சிக்கலை ஏற்படுத்துவார்னு சொன்னாங்க. ஆனா அவரு எந்த கட்சியோடும், ஜான் பாண்டியனோடையும் பூவை மூர்த்தியோடையும் கூட்டு வச்சு வைக்காமையே 35% வச்சிட்டார். அப்ப அவருக்கு அவ்வளவு பெரிய மரியாதைக்கான காரணத்தை நாம பார்த்தோம். மக்களுக்கு அவர் வரணுங்கிறத விட யார் வரக்கூடாது என்ற வெறுப்பு. இப்ப திமுகவுக்கு எதிராக, உண்மையிலேயே திமுகவுக்கு எதிர்தான். டிஎம்கே ஆட்சிகள் சில விஷயத்துல நல்லா செஞ்சிருக்கிறாங்க. சென்னையை நல்லா கட்டமைச்சிருக்கிறாங்க. 11% வளர்ச்சி இருக்குது, அதெல்லாம் உண்மைதான். ஆனா திமுக மேல அவர்களுக்கான அந்த கோபத்திற்கு காரணம் கட்சியினர் நடந்து கொண்ட ஊழல் முறைகேடுகள் பட்டவர்த்தனமாக நடந்தது. அடிப்படையில தொண்டர்களும் அந்த விஷயத்துல சிக்கி கொண்டு கொண்டார்கள். அது டிஎம்கேக்கு எப்படின்னா, ஒரு ஓலவெடி வெடித்தால் குண்டாக மாறும். அதுதான் டிஎம்கேக்குரிய சிறப்பு. சரி சார், இதெல்லாம் ஏன் சொல்றீங்க? சொல்லுங்க சார். வேற ஒண்ணும் இல்லை சார். நம்ம தம்பி தனுஷ் இருக்காருல்ல, தனுஷ் நம்ம ரஜினிகாந்துடைய மருமகன் ஐஸ்வர்யா தனுஷ், 2 ஆம்பளை பையன் இருக்காரு. நம்முடைய கஸ்தூரி ராஜா அவர்களுடைய மகன். துள்ளுவதோ இளமை என்ற படத்தின் மூலம் தமிழ் ரசிகர்களுக்கு அவர் அறிமுகமானார். வடசென்னை போன்ற படங்கள், இன்னும் பல படங்கள், தலித் இலக்கியத்தில் போன்ற சில சாதிய வன்மங்களுக்கு எதிராக அவர் நடித்ததெல்லாம் பெரிய அளவுல புகழாரம் சூட்டப்பட்டது. 25 கோடி 40 கோடி சம்பாதிக்கிறார். அவருக்கு ரொம்ப திறமையானவர்னு சொல்றாங்க. நான் திரைப்பட ப்ரொடக்ஷன் யூனிட்டு எல்லாத்தையும் கேட்கும்போது, அவர் இன்னைக்கு தமிழை தாண்டி, தெலுங்கை தாண்டி, ஹிந்தியை தாண்டி கோலிவுட் பாலிவுட்டுக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஆங்கில படத்திலும் அவர் நடித்திருக்கிறார்கள். அது முக்கியம் அல்லையா? என்ன முக்கியம்? இப்ப அவருக்கு ஒரு ஆசை வந்திருக்குதான், தான் தமிழகத்தின் அரசியலில் கால் பதிக்கலாம் என்று ஒரு ஆசை வந்திருக்கிறது. ஆசை வருவது தப்பு இல்லையே. திரு எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்களால் மட்டும்தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஆக முடிந்தது. அன்றைக்கு எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஐயா சிவாஜி கணேசன் அவர்கள்
வெற்றி பெற முடியவில்லை. கமலஹாசனால் வெற்றி பெற முடியவில்லை. விஜயகாந்த் அவர்கள் இருக்கும் காலத்தில் ஓரளவுக்கு அவர்களை வெற்றி பெற முடிந்தது. நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். இன்னும் சரத்குமார் எல்லாம் அடையாளம் தெரியாமல் போய்விட்டார். கார்த்திக் எங்க இருக்காருன்னே தெரியல. பாக்கியராஜ் ஒரு கட்சி ஆரம்பிச்சு அதுவும் காலி. இப்ப அரசியல்ல திரைப்படத்துல இருக்கிறவன்லாம் ஜெயிச்சு விட முடியாது. ஜெயிப்பது சிலர் மட்டும்தான். அதில் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள், புரட்சி தலைவி அம்மா என்று அவர்களால் அழைக்கப்படும் செல்வி ஜெயலலிதா அம்மா, அவர்களுக்கு கூட ஒவ்வொரு அடையாளமும் திமுகவில் இருந்தார்கள் என்றெல்லாம் புரட்சி தலைவரை பற்றி சொன்னார்கள். ஆனால் திமுகவே புரட்சி தலைவரால் தான் வளர்ந்தது. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதை நான் சொல்லலை, பேரறிஞர் அண்ணாவே சொல்லியிருக்கார். ராமச்சந்திரா, உன்னுடைய முகத்தை காட்டு என்று சொல்லும் போது திமுகவின் வளர்ச்சிக்கு டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் பெரும் பங்காற்றினார்கள். மலைபோல் குவிந்த வாக்குகளில் ஐயா அவர்களுடைய, ராமச்சந்திரன் அவர்களுடைய அந்த சிறப்பு முக்கியம். ஆனா எதிலுமே இல்லாமல் வந்த திரு விஜய் அவர்கள் உண்மையிலே பாராட்டுக்குரியவர். அதுல எந்த டவுட்டும் இல்லை. 35% தாவேக்கா, தனி கொள்கை, தனி அடையாளம். ஏன்னா ரோட்ல நின்றவங்க, பிளாட்ஃபார்ம் வியாபாரிகள், பழக்கடை வியாபாரிகள், ஆட்டோ ஓட்டுநர்கள், 8 தலித் அமைச்சர்கள் எல்லாரையும் கொடுத்து அவர் வெற்றி இந்திய வரலாற்றுல ரொம்ப முக்கியம் ஐயா, ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப அந்த இடத்துல தனுஷ் வரப்போகிறாரா? அவருக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. பரவாயில்லையே, நமக்கும் ஒரு நல்ல பின்புலம் இருக்கிறது, நாம வரலாம். அதற்கான காரணம் என்ன, ஏன் இப்ப சொல்றீங்க, அவர் அறிவித்தாரா? அதை பத்தி நம்ம இப்போ கொஞ்சம் பேசத்தான் வேண்டும். அண்மையில் நடந்த ஒரு பிறந்தநாள் விழாவில், தனது பிறந்தநாள் விழாவில் தனுஷ் தம்பி இப்படி பேசினார். எனது அன்பிற்குரிய உடன் சகோதரர்களே, என்னுடைய பிள்ளைகளே, என்னுடைய ரசிகர்களே, நாம இனி அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னு அவர் பேசினத ஒரு அரசியலின் துண்டு போடுதல் அப்படின்னு பார்க்குறாங்க. தனுஷனுடைய இந்த அரசியல் நடவடிக்கைகள் வேகம் எடுத்துப்பதற்காக அவர்களுடைய ரசிகர் மன்ற உறுப்பினர்கள் இப்போ சேர்க்கையை, ஏற்கனவே ரசிகர் மன்றம் தானே நற்பணி மன்றமா மாறிதானே வந்து ஆட்சிக்கு வந்துச்சு, தீவிரம் எடுப்பதாக இன்னைக்கு தமிழ்நாட்டிலிருந்து மிக முக்கிய செய்தி ஒன்று நேற்று காலை வெளியிட்டிருக்கிறது. அவர் இந்த ரசிகர் மன்ற உறுப்பினர்களை டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல, மாவட்ட வாரியாக நியமித்தவுடன் புதிய ரசிகர் மன்றங்களை தொடங்கவும் புதிய ரசிகர்கள் சேர்க்கவும் அவர் சொன்னார் இல்லையா, நாம அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு. அந்த அடுத்த கட்டத்திற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பதும், அவர் ரசிகர் மன்றத்தினுடைய கொடி அதுவும் கூட இப்போது விவாத பொருளாக மாறி இருக்கிறது. அது செய்தியில அப்படித்தான் சொல்லி காட்டப்படுகிறது. தமிழ்நாட்டில் 40க்கு மேற்பட்ட, அதாவது 40க்கு மேற்பட்ட மாவட்டங்களாக பிரிக்கிறாங்க. அதுல சிவா அவர் தான் ரசிகர் மன்றத்தினுடைய தலைவர். அவர் தனுஷனுடைய வலது கரம். ரசிகர் மன்ற தலைவர் இயக்குனரான சுப்பிரமணிய சிவா இதற்கான ஏற்பாடுகளை செஞ்சு, நம்ம புஷி ஆனந்த் செஞ்சார்ல, புஷி அதே போல இவர் சுப்பிரமணிய சிவா, பெயர் நல்லா தான் இருக்கு. இவர் விடுதலை போராட்ட வீரரும் உங்களுக்கு தெரியும், சுப்பிரமணிய சிவா. சரிங்க, எல்லாம் சொல்றீங்க, வாய்ப்பு இருக்கா தெரியாது சார். ஆனா அடுத்த கட்டம்னு சொன்னது அவரு ஏதாவது ஒண்ணு உள்ள வரலாம். உண்மையிலே தோழர்களே, ஒரு விஷயத்த சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். 40 மாவட்டங்களாக பிரித்தது சரிதான். அடுத்த கட்டத்திற்கு நாம பயணிக்க போறேன் அப்படின்னு சொன்னதும் சரிதான். ஆனா உண்மையிலேயே வாய்ப்புகள் இருக்கிறதா என்பது, வாய்ப்புகள் எப்படி வரும்னா கொஞ்சம் யோசனை செஞ்சு பாருங்க. இன்னைக்கு விஜய் அவர்கள் எப்படி வந்தார்? களத்தில் ஆட்கள் இல்லை. அவர் வந்த சூழ்நிலை நீங்க புரியணும். அந்த இடத்துல ரஜினிகாந்த் என்றிருந்தாலும் வந்திருப்பார். காரணம், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக ஊழல் கட்சி, அடாவடி, வாரிசு அரசியல், கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி, இன்பநிதின்னு இப்படித்தான் அந்த குடும்பத்திற்குத்தான் எழுதி கொடுத்தாச்சு. திருவாரூர்ல இருக்கக்கூடிய ஒரு அந்த ஃபேமிலி சென்னைக்கு வந்து அவர்கள் இப்படியெல்லாம் செய்கிறார்கள். அவர்கள் வாரிசு மட்டுமல்ல,
கருணாநிதியினுடைய பிள்ளைகள் எல்லாம் பேரப்பிள்ளைகள் கொள்ளுப்பேரன் வரைக்கும் வருகிறார். அதே போன்று அவர்களை சமன் செய்வதற்கு துரைமுருகன், அவரது மகன் கதிரானந்து, டி.ஆர். பாலு, டி.ஆர்.பி. ராஜா, சிகாமணி, பொன்முடி, என்ன தங்கம் தென்னரசு அவங்க அப்பா தங்கவேலு, தமிழச்சி தங்கபாண்டியன், என்ன இப்படி எல்லாரும் வாரிசுகளை கொண்டு களமிறக்கும் போதும் பெரிய அளவுல மக்களுக்கு அது போய் சேர்ந்ததற்கு காரணம் இன்றைய ஊடகாரன். நான் அண்மையில கூட கேள்விப்பட்ட பெண்கள் கூட சீரியல் அதிகமா பார்க்கறது இல்லை, நியூஸ் பார்க்கறாங்களாம். அதுல ஒரு குதிநீரை வந்துச்சு. விலைவாசி உயர்வு, பாலியல் பலாத்காரங்கள், சட்டம் ஒழுங்கு, போலீஸ் துறையின் அடாவடிகள், வாக்குறுதிகள் மேன்மைப்படுத்த முடியாமல் போனது, போராட்ட களத்தில் அரசு ஊழியர்கள், ஜாக்டோ ஜெயோ, போக்குவரத்து தொழிலாளர்கள், மின்சாரத்துறை, இப்படி ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், சத்துரவு பணியாளர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள் எல்லாரும் வந்தாங்க. இதெல்லாம் திமுகவுக்கு எதிர்நிலை கரெக்டா கேப்சர் பண்ணாரு. இயற்கை திரு விஜய்க்கு அந்த வாய்ப்பை அமைச்சு கொடுத்தது. இங்க தனுஷுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, சினிமா சார்ந்த உங்களுக்கு தெரியும், என்னை விட இவருடைய படங்கள், அவர் பெரிய கலெக்ஷன் கிங்கு, 200 கோடி சம்பளம் வாங்குறவர். இவரும் ஓரளவுக்கு 40-50 கோடி வாங்கி வருவதாகத்தான் நமக்கு செய்திகள் தற்போது கிடைக்கிறது. ஆனா களத்தில் திமுகவுக்கு எதிரான மனநிலைக்கு செக் வைக்கிறதுக்கு வந்த விஜய்க்கு போன்று இவர் வருவாரா என்றால் அதற்கு சாத்தியம் ரொம்ப குறைவாத்தான் தெரியுது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்த காலம் வேறு. அன்றைக்கு மீடியாவே சினிமா தான். அவர் வந்தார். அது முதலாவது காரணம். நல்ல புரிந்து கொள்ளுங்கள். 73களில் திரு கருணாநிதி ஊழல்வாதியாகவே பார்க்கப்பட்டார். கணக்கு கேட்டா வெளியேறினா. ஏன்னா கருணாநிதியை கொண்டு வந்ததே டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள். கணக்கு கேட்டார். அதுக்கப்புறம் பூச்சிக்கொல்லி ஊழல், சர்க்காரியா கமிஷன், எமர்ஜென்சி எல்லாவற்றையும் வைத்து அன்னைக்கு ஒரு மாற்றம் தேவை. காங்கிரஸ் கீழே போயிட்டு பெருந்தலைவர் அவர்களுடைய மரணம், அது 77 பெருந்தலைவர் இல்லை என்று நினைக்கின்றேன், அவர் இறந்து விட்டார். காமராஜர் ஐயா அவர்களுக்கு பிறகு மிஸ்டர் கிளீனா கருணாநிதி வேணாப்பா, ஊழல் பிடிச்சவன், அராஜகவாதி, இப்படிப்பட்ட ஒரு செட்டப் மைண்ட்ல உருவாயிற்று. அதனால டாக்டர் எம்ஜிஆர் ஐயா அவர்கள் வந்தார். அவருக்கு பிறகு அம்மா அதே லெகசியா அழகா கொண்டு போய் சென்றார்கள். அவர்கள் 2011 21 வரைக்கும் ஆட்சி செய்தார்கள். ஏன்னா அவருடைய ஆட்சி தான். 11 ஜெயிச்சாங்க, என்ன 16 ஜெயிச்சாங்க, 21 வரைக்கும் பழனிசாமி 2 முறை, திமுக 2 முறைலாம் எங்கேயும் ஜெயிச்சதில்லை, இந்த முறையும் தோத்துக்குச்சு. இப்ப 21 26 வரைக்கும் திமுகவுக்கு எதிரான மனநிலை விஜய் அழகா கேப்சர் பண்ணார். அந்த இடத்துல இப்போ ஏதாவது ஸ்பேஸ் இருக்கானா, உண்மையிலேயே இவருக்கு அவ்வளவு இருந்த மாதிரி தெரியல தனுஷுக்கு. ஆனால் அவர் ஏன் ஆக்கப்பூர்வமாக 40 மாவட்டங்களாக பிரித்து சொல்கிறார் என்றால், இதில் அரசியல் உள்ளே இருக்கிறது. பக்கத்தில் இருக்கிறவங்க அண்ணா ஒன்றை விட்டு ஆளிலிருந்து சாம்பிராணி போடுறதுக்கு பல பேர் இருப்பான். அப்படி தூண்டி விடுவதும் அவருடைய இந்த ஆசைக்கு காரணம். பார்க்கலாம் இப்போ இது எப்படி வரப்போகிறது. இது ரசிகர் மன்றம் அடுத்த கட்டத்திற்கு மாறி அது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படும், ஒரு புரூட்டல், மிக கடுமையான ஒரு நிலைகளை கிரவுண்ட் லெவல்ல ஏற்படுத்துமா, அழுத்தத்தை, கடும் அழுத்தம், அரசாங்கம் தவறு செய்யுமா, இதெல்லாம் நாம இப்ப சொல்ல முடியாது. இது ஒரு செய்தி, அவ்வளவுதாங்க. இதை மட்டும்தான் சொல்லியிருக்கேன், அவ்வளவுதான். ஆசை எல்லோருக்கும் வரும், அதை தூண்டி விடுவதற்கும் எல்லோருக்கும் ஆசை உண்டு. அது அவருக்கும் வந்திருக்கிறது. இதற்கான பதில் காலத்தின் கையில் இருக்கிறது. ஜெம் தொலைக்காட்சியினுடைய அலசல்களுக்காக நான் உங்கள் சுஃபியான். சந்திப்போம். பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.